திரையில தெரிந்த முக கதாநாயகர்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமும் முக்கியத்துவம் ஆளுமையுள்ள இயக்குநர்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்பதுதான். சபைகளிலே அவங்களுக்கு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விட வேண்டும் என்பது நடிகர்களுக்கு மட்டுமே இருக்குது. இயக்குநர்களுக்கு அந்த அளவு ஈக்குவலான ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். நீங்க அவ்வை சண்முகி காமெடி, தெனாலி ஒரு காமெடி, அந்த ஜேனல்ல ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு போனாரு. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி சார் படத்துல அதுல ஆக்ஷன் அதிகமா இருக்கும், காமெடி குறைவா இருக்கும். அதையும் அவரு சிறப்பா பண்ணிட்டு போனார். பஞ்சதந்திரமும் காமெடி. அவர் எடுத்துட்டு அது காமெடி ஜேனர்னா அந்த காமெடி ஜேனருக்கு உண்டான பிரசன்டேஷன் அங்கே காமெடி மிஸ் பண்ணாம தியேட்டர்ல கிளாஸ் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய ஆளுமை. அதே மாதிரி ரஜினி சார் படம் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஆளுமையுள்ள இயக்குனரும் ஒரு சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பண்ண படம் மறுபடியும் மக்கள் வரவேற்பப்படுது. இப்போ இருக்கிற புது கதாநாயகர்கள் நடிச்ச படங்கள் கூட 2வது வாரம் ஓட மாட்டேங்குது, 3வது நாள் ஓட மாட்டேங்குது. வெற்றிகரமா 25வது நாள் கொண்டாடி இருக்காங்க. ஸோ அது என்னன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பாக துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தற்போது பாராட்டு விழா நடைபெற்று வருது. அதில் சினிமா பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க. இயக்குனர் KS ரவிக்குமாரும் அதில் கலந்துக்கு போகும்போது அவருக்கு முதல் ரோலை இருக்கை ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு கோவமா எந்திரிச்சு போறாரு. அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் போய் டைமண்ட் பாபு PR அவர்கள் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு முதல் ரோலை உட்கார வைக்கிறார். என்ன நடந்தது சார்? ஆக்சுவலி சார், இதுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பாரத ரத்னா எம்ஜிஆர் கலைமன்றம் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. கலைவாணர் அரங்கத்தில் நடக்கிறாங்கும் போது அங்கே ஒரு மாபெரும் ஆளுமை இயக்குனர் KS ரவிக்குமாருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை. அப்போது அவர் யாருன்னே அங்கே அறியப்படவில்லை, யாரும் அவரை பற்றி கண்டு கொள்ளவில்லை. அப்புறம் நம்மளுடைய PRO நம்ம டைமண்ட் பாபு, அப்புறம் மிகப்பெரிய பத்திரிகை ஆளுமை சித்ரா லக்ஷ்மண், இவர்கள்லாம் கரெக்டாக அவரை கூப்பிட்டு இருக்கையில் உட்கார வைத்தாங்க அப்படிங்கிறது மேட்ரு. இதில் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் என்ன தெரியுமா சார்? திரையில் தெரிந்த முக கதாநாயகர்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமும் முக்கியத்துவம் ஆளுமையுள்ள இயக்குநர்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்பதுதான். சபைகளிலே அவங்களுக்கு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விட வேண்டும் என்பது நடிகர்களுக்கு மட்டுமே இருக்குது. இயக்குநர்களுக்கு அந்த அளவு ஈக்குவலான ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை அளிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய வாதம். ஏன்னா ரவிக்குமார் சார் ஒரு பெரிய வரலாறு. இது தமிழ் சினிமாவின் ஒரு 25-30 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய பதிவு மிக ஸ்ட்ராங்கான பதிவு. ஏன்னா நான் அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே பார்த்துருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மதர்லாண்ட் பிக்சர்ஸில் கதை இலாக்காவில் பணிபுரிஞ்சிருக்கேன். காமெடி ட்ராக்குக்காக வீரப்பன் வருவார். அதே மாதிரி நாலைந்து சுந்தரராஜன் சார், முக்கியமான சுந்தரராஜன் சார்னா அது ஒரு டிஸ்கஷனில் வர சுந்தரராஜன் சார் கதாசிரியர். அவர் வல்லவன் இப்படி போன்ற என்னை போன்ற ஒரு 6-7 பேர்கள் கதை இலாக்களால் முக்கிய பங்களிப்போம். அது எப்பொழுதுமே கோவை தம்பி அவர்கள் இந்த கதை இலாக்காவில் பங்களிக்கிற இந்த முக்கியமான ஆட்கள் எப்போதும் இருக்கணும்னு சொல்லிடுவார். இதுக்கு முக்கியமான இருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ். எங்களுடைய கதை இலாக்கா முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் ரங்கராஜ் சார் வருவார். அவர் தான் இயக்குனராக இருப்பார். பல படங்களுக்கு அவர் தான் இயக்குனர். அது ராமதாஸ் அந்த படங்களுக்கு வசனகர்த்தாவும், மதர்லாண்ட் பிக்சர்ஸ்கள் பெரும்பாலான படங்களில் ரங்கராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். உதயகீதம், உன்னை நான் சந்தித்தேன் போன்ற பெரிய படங்கள், வெற்றி படங்களுக்கெல்லாம் அவர் தான் டைரக்டரு. அப்போது அந்த கதை இலாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம அட்லாண்டிக் ஹோட்டலில் நடக்கும். சமயத்தில் சேலம் நடக்கும். இதே கோயில் படம் சேலத்தில் நடந்தது. மணிரத்னம் சார் டைரக்ஷன் பண்ணது மதர்லாண்ட் பிக்சர்ஸு. இந்த படங்கள் அட்லாண்டிக் ஹோட்டல்னு எக்மோரில் இருக்குல்ல, அங்கே நடக்கும். அப்போது இந்த கதை இலாக்காவில் இருக்கிறவங்க சுந்தரராஜன் சார், வல்லபன் சார், என்னை போன்ற 1-2 பேர், அப்புறம் காமெடிக்காக வீரப்பன் சார், இது மாதிரி எல்லாருமே அங்கே குழுமியிருப்போம். அப்போ ஒரு ஆஜானுபாகமாக ஒரு இளைஞர் வருவார். அதாவது நம்முடைய ராமதாஸை கொண்டு விடுறதுக்காக வருவார். ஒரு புல்லட்டில் வருவார். வந்துட்டு ராமதாஸை விட்டுட்டு போவார். நான் சொல்லுவேன் ராமதாஸ்கிட்ட, இவர் உங்களை விட்டுட்டு போகிறாரு, அவரையும் நம்ம கதா இலாக்காவில் சேர்த்துக்கலாமே. இல்லை, வேற எங்கேயோ படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு நண்பனாக இருக்கிறதுனால அவன் என்னோட வந்துட்டுருக்கான், எனக்கு வெஹிக்கிள் இல்லாதனால கொண்டு என்னை விடுறான் அப்படிம்பாங்க. சமயத்தில் அவர் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு போவார். அப்போ தான் யாருன்னு எனக்கு கேட்டால் அவர் ரவிக்குமார், KS ரவிக்குமார் அப்படிம்பார்.
அப்புறம் பற்றி நான் ஒரு நாள் வந்து ஏன்னா வீரப்பன் காமெடி ரைட்டரோட நான் உதவியாளராக இருந்தேன். அது விஷயமா தான் மதர்லாண்டில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஸோ நாகேஷும் வீரப்பனும் மிக நெருங்கிய நண்பர்கள். நான் ஒரு முறை வந்து நாகேஷ் சார் வீட்டுக்கு வீரப்பன் சார் கூப்பிட்டுட்டு போனேன். கூப்பிடும்போது அங்கே வந்து ரவிக்குமார் சார் இருந்தார். ரவிக்குமார் பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு, வீரப்பா நம்ம பையன் வந்து ஹீரோ பண்ணுறான், நான் வந்து டைரக்ஷன் பண்ணுறேன், படம் ஆனந்த் பேர் பாபு. பார்த்த ஞாபகம் இல்லையோ ம். அப்படின்னாரு. அங்கே அங்கே நாகேஷ் வீட்டுக்கு போனால் உடனே ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் நெருக்கமான நண்பர்கள். நாகேஷும் வீரப்பன் நிறைய படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. காமெடி ட்ராக் ஒன்றா எழுதி ஒன்றா ட்ராவல் பண்ணி சிறு வயதுலேருந்து ஒரு சிறந்த நண்பர்கள். அதனால் எனக்கும் அங்கே போனோடனே சாப்பாடெல்லாம் நடந்தது பிறகு அப்போ ரவிக்குமார் சார் தான் அங்கே கோ டைரக்டராக நாகேஷ்க்கு இணை இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். அப்போ ஒரு முறை அவரை பார்த்துருக்கேன். அதற்கப்புறம் அங்கே படங்கள் பண்ண ஆரம்பித்த பிறகு அவர் திரைப்பட இயக்குனர் ஆகிட்டார். அதாவது அவருடைய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகச்சாதன் ரகுவரன் போன்ற அதாவது இன்றைக்கு வந்து சௌத்ரி சார் படம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையறதுக்கு காரணம், அப்போ சிறிய படத்தை வெற்றி படமாக மாற்றி கொடுத்தது தான் அவர். அப்படி ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் ஏன்னா அந்தளவுக்கு டெக்னிக்கலாகவும் நேர்த்தியாகவும் என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை எடுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய படம் உங்களுக்கு வந்து சேரன் பாண்டியன். அதில் ஆனந்த் பாபுவும் நடிச்சிருக்காரு. ஏன்னா தன்னுடைய நன்றி கடனுக்காக ஆனந்த் பாபு வந்து ஒரு நல்ல கதாநாயகனாக போட்டு, அதுக்கப்புறம் சரத்குமார் சாருக்கு அப்போ தான் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ரோல், கேரக்டர் ரோலு, கதாநாயகனுக்கு ஈக்குவலான மிகப்பெரிய வலிமையான ரோல். அவர் அப்போ வில்லனாகவும் நடிச்சிட்டு இருந்தார், கேரக்டர் ரோலையும் நடிச்சிட்டு இருந்தார். அதில் சிறப்பான ரோல் சேரன் பாண்டியன். சேரன் பாண்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சூப்பரான ஆளாக போயிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சௌந்தர்யன்னு ஒரு இசையமைப்பாளர், மிக சாதாரண நிலையில் இருந்த ஒரு இசையமைப்பாளரோட டியூனை கேட்டு இந்த படத்துக்கு இது ஹிட் ஆகும்னு சொல்லி சௌத்ரி சார்கிட்ட போராடி இதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி அந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு. காதல் கடிதம் அதுமாரி சௌந்தர்யனோட அவரே எழுதி இசையமைச்ச பாடல் ஹிட்டு. அது மாதிரி கனல் கண்ணன் ராம்போ ராஜ்குமார்கிட்ட உதவியாளர் ராம்போ ராஜ்குமார் அறிவுப்படுத்தினது என்னுடைய படம் தான், ரயிலுக்கு நேரமாச்சு. அதுக்கப்புறம் நான் சின்னக்காளைன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து நான் வந்து கனல் கண்ணனை என் படத்தில் நான் அறிவுப்படுத்தினேன். பட் சின்னக்காளைங்கிறது காலதாமதமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட்டாக இருந்தனால சேரன் பாண்டியனில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவருடைய திறமைக்கு. கனல் கண்ணனோட முதல் படம் சேரன் பாண்டியன், அதுவும் சூப்பர் ஹிட்டு. ஸோ திறமையானவர்களை வந்து பயன்படுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து அவங்க திரையில் உழவிட்டதற்கு எஸ் ரவிக்குமார் என்கின்ற ஆளுமை தான் காரணம். அதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் நுணுக்கமான ஒரு கதையை வந்து உதவியாளர்களை வச்சு இப்போ ஈரோடு சௌந்தர் அவர் வந்து ஈரோட்டு மண்ணை சேர்ந்தவர், கொங்கு மண்ணை சேர்ந்தவர். இவர் சென்னையை தவிர வேறு கல்ச்சரே தெரியாது எஸ் ரவிக்குமார். ஸோ ஒரு மொழியோட மரபு, அதனுடைய பேச்சு வழக்கங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய திரைக்கதையை கரெக்டாக பண்ணி அந்த மொழியை பேச வச்சு கதாபாத்திரங்கள் நடிக்க வச்சு அது வேலை வாங்குறதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும் இல்லையா? அதில் அற்புதமான டைரக்டர் எஸ் ரவிக்குமார். அதனால தான் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையுள்ள இயக்குனராக அவர் வலம் வர முடிஞ்சது. ரெண்டாவது அவர் வந்து கம்ப்ளீட்டாக எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டார். அதனால தான் தொடர்ந்து பாருங்கள், ஒரு காமெடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அவ்வை சண்முகி காமெடி, தெனாலி ஒரு காமெடி, அந்த ஜேர்னலில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு போனார். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினி சார் படத்தில் அதில் ஆக்ஷன் அதிகமாக இருக்கும், காமெடி குறைவாக இருக்கும். அதையும் அவர் சிறப்பாக பண்ணிட்டு போனார். பஞ்சதந்திரமும் காமெடி. ஸோ அவர் எடுத்துக்கிட்டு அது காமெடி ஜேனர்னா அந்த காமெடி ஜேனருக்கு உண்டான ப்ரெசன்டேஷன் அங்கே காமெடி மிஸ் பண்ணாமல் தேட்டரில் கிளாஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதே மாதிரி ரஜினி சார் படத்தில் ஒரு முத்துன்னு ஒரு அருமையான அந்த படத்தோட ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் அந்த குதிரை அந்த வண்டி ஒரு இருக்கும்ல, அந்த அலங்கார ரதம் மாதிரி, அது வந்து வரும்போது அந்த காட்சிகளே கிட்டத்தட்ட 14 நாள் எடுத்திருக்காரு. ஸோ கதைக்கு தேவையான காட்சிகள் எடுக்கும்போது அதில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதை அருமையாக எடுத்திருக்காரு. அது மாபெரும் வெற்றி படமாகவும் அதாவது காமெடியாகவும், அதாவது கதைக்குண்ட முக்கியத்துவம் உள்ள கதையாகவும் ரொம்ப சிறப்பாக வந்தது அந்த முத்து திரைப்படம். சைனாலே பெரிய ஹிட் ஆச்சு இல்லையா அந்த படம்? ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு பெரிய காமிக் கதையை படிக்கிற மாதிரி இருந்ததுதான் சைனாவில். இந்த நியூர் கூட வந்து அந்த முத்து டைலாக் வச்சு ரஜினி சார் வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆமா, நேத்து கூட. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜப்பான்லேயும் ஓடிச்சு அந்த படம் முத்து. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா படையப்பா வந்து ஒரு பெரிய சரித்திரம் சகாப்தம் படைத்த படம். ஒரு படத்தோட வேல்யூ வந்து ஒரு இயக்குனர் எடுத்துக்கிட்டு அந்த திரைக்கதையை வடிவமைச்சு
அதுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி கதாநாயகனை எவர் லிவிங் ஒரு ஃபிலிமாக பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு இயக்குனர் அவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, படையப்பா இப்போ கூட ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட போட்ட 2 நாள்லேயே 2 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் 5 கோடி 10 கோடி கூட கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டுகள் தவறாக சொல்லியிருந்தா மன்னிக்கணும். 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு ஆளுமையுள்ள இயக்குனரும் ஒரு சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பண்ண படம் மறுபடியும் மக்கள் வரவேற்பை பெறுது. இப்போ இருக்கிற புது கதாநாயகர்கள் நடித்த படங்கள் கூட 2வது வாரம் ஓட மாட்டேங்குது, நம்ம இன்னைக்கு 3வது நாள் ஓட நேரத்துல மாட்டேங்குது, வந்து வெற்றிகரமா 25வது நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடி இருக்காங்க. ஆமா. ஸோ அது என்னன்னா, அந்த காட்சிகள் எடுத்து அந்த முத்திரை பதித்து அந்த பதிவுகளை ஏற்படுத்தின ஒரு ஆழமான அது ஃபிலிமில் எடுத்தது. அந்த ஆழமான ஒரு ஒரு மிகப்பெரிய சிந்தனையும் திரைக்கதை அமைப்பும் கடுமையான உழைப்பும் அவர்கிட்ட இருந்தது. அது எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஓரளவு அவரோட பணிபுரிஞ்சு பழக்கம் இல்லை. மின்சார கனவுக்காக அவர்கிட்ட டிஸ்கஷன் போனேன். ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இல்லை. நான் அவருக்கு முன்னாடியே நான் திரைப்பட இயக்குனர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து திரைப்படங்கள் இல்லாமல் வேற ஒரு ஜேனரில் பத்திரிகை தொலைக்காட்சி அப்படின்னு போயிட்டு தான் திரும்பி சினிமாவுக்கு வந்தேன். அப்போ அந்த நேரத்தில் அவர் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது திரைப்பட கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அதனால் மொத்த திரைப்பட கலைஞர்களும் சேர்ந்து கலைஞர் 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே செல்வமணி சார் தலைமையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் திரைத்துறை சார்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் வந்து கலைஞரோட வாழ்க்கையை 10 பகுதியாக பிரித்து தசாவதாரம் சூப்பர் ஹிட்டு, அந்த தசாவதாரம் மாதிரி கலைஞரின் தசாவதாரம் மாதிரி ஒரு எபிசோட் பண்ணோம். அதுக்கு 10 அவருடைய வாழ்க்கையிலேருந்து 10 எபிசோடு அவருடைய வாழ்க்கையில் முக்கிய நிகழ்ச்சிகளை பிரித்து 10 நாடகமாக எழுதணும். அந்த 10 நாடகத்தை அவர் செலெக்ஷன் பண்ணார். அதுக்கு வசனம் நான் தான் எழுதினேன். அதுக்கான கதை வசனம் நான் தான் எழுதினேன். அது சம்பவங்களில் நான் அவருடைய கலைஞருடைய வரலாற்று பதிவுகள் நிறைய படிச்சிருக்கேன். அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றுலேருந்து எடுத்து நான் அவருக்கு சொன்னேன். அதில் முக்கியமான சம்பவங்களை எடுத்து அவர் நிறைய மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுறார், அதை காட்சி அமைக்கிறார். திரைப்படம் மட்டும்தான் அப்படி பண்ணுவார் பார்த்தா, நாடகத்தையும் தத்துருவமாக ஸ்டேஜில் பண்ணுற அளவுக்கு கடுமையாக உடைச்சிருக்காரு. என்ன வேணுமோ எழுத்து என்னோடது இருக்கலாம், அதை வடிவமைக்கிற இயக்குனருக்கு இருக்கிற ஆளுமை இல்லைன்னா அந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்தது அது கலைஞரின் தசாவதாரம் மட்டும்தான். அப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. எப்படி கிட்டக்க இருந்து பார்த்தோன்னா, அதற்கான ஒரு 45 நாட்கள் இரவும் பகலும் டிஸ்கஷன் பண்ணி அந்த கதை தேர்வு, கிட்டத்தட்ட முக்கிய நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கான ரிகல்சர் காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்ட்டார். எனக்கு ரிகல்சர் பண்ணி காமிச்சாதான் அங்கே ஸ்டேஜில் அலோவ் பண்ணுவேன்னார். கௌதம் கார்த்திக்கு, விக்ரம் பிரபுலாம் எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பிஸியாக இருக்கிற இளைய நடிகர்கள், அதுமாரி பெரிய நடிகர்களும் எல்லா நடிகர்களும் ஒற்றுமையாக கிட்டத்தட்ட ஒரு 25 நடிகர்களை வச்சு இந்த கலைஞரின் தசாவதாரம் இருக்கிற நிகழ்ச்சிகளே தி பெஸ்ட் நிகழ்ச்சி கலைஞர் தொலைக்காட்சி லெவலிலிருந்து மிகப்பெரிய பேரை பெற்றது. அது வந்து வசனமும் எழுத்தும் என்னோடது இருக்கலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு ஆளுமையை வந்து ரவிக்குமார் மாதிரி யாருமே கிடையாது. ரஜினி சார் கமல்லேருந்து கம்ப்ளீட்டாக முதலமைச்சர்லேருந்து எல்லாரும் பாராட்டினாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு, ஏன்னா எந்த தொழிலை கொடுத்தாலும் சரி, ஒரு சின்னதாக நாடகமோ அல்லதோ கொடுத்தாலும் அது பரிணமிக்கிற அளவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆற்றல் பெற்ற அவர். எந்த ஒரு கட்சியும் சாராதவர், ஒரு நடுநிலையாளர். தன் உதவியாளர்களுக்கு கூடுமான வரைக்கும் என்ன பண்ணுமோ பண்ணிட்டாரு. 2வது, அவருக்கு இருக்கிற நிலையில் அவர் ஆரம்ப காலங்களில் தன்னுடைய முதலீடுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து ரியல் எஸ்டேட் மாதிரி ஒரு வீடுகளில் போட்டதுனால இன்றைக்கி கோடிக்கணக்கான சொத்து அவருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அவர் 45 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா ஒரு படத்துக்கு வாங்கும்போது அனாலியில் வாங்குற பணத்தை அப்படியே டி நகரில் ஒரு வீடு வாங்கிட்டாராம். எல்லாம் சம்பாதிச்சார். நிறைய பேர் சம்பாதிச்சவங்களாம் சினிமாவில் விட்டுருவாங்க. அதனால அவருக்கு தெளிவு இருக்குது, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தன்னை சார்ந்தவங்களை வாழ வைக்கணுங்கிற ஒரு தெளிவு இருக்குது. அதே மாதிரி அதுக்கான ஒரு பண்பு இருக்குது, இங்கிதம் இருக்குது. 2வது, அவருக்கு உண்டான மரியாதையை அவர் எப்போதுமே தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டார், யார்ட்டையும் சரண்டர் ஆக மாட்டார். சரி, நம்மளை வந்து இப்படி இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிட்டோமே, அதனால் நம்ம முன்னுரிமை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதிக்க மனப்பான்மை வெளிப்படுத்த மாட்டார். கூப்பிட்டீங்களா, என்னை மதித்து கூப்பிட்டீங்களா, என்னுடைய பங்களிப்பு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவார். அது எந்த ரெக்கமெண்டேஷனோ எந்த விதமான உதவிகளையும் கட்டி யார்ட்டையும் போகாம ஒரு தன்மான சிங்கம் அவர். இயக்குனர்களை கொண்டாடப்பட வேண்டியவர். ஒரு காலத்தில் ஸ்ரீதர், திருலோகச்சந்தர், மாதவன் சார், அதுக்கப்புறம் பெரிய பெரிய இயக்குனர்கள்லாம் இருந்தாங்க. அப்புறம் பாலச்சந்தர் சார், பாரதிராஜா சார், இந்த வரிசையில் மிகப்பெரிய தன்மான இயக்குனர் வந்து கே.எஸ். ரவிக்குமார்.
ஸோ அந்த ரவிக்குமார் சாருக்கு வந்து ஒரு ஒரு முக்கியத்துவமும் ஒரு மரியாதையும் அங்கே கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து அவங்கள வந்து அறியப்பட வேண்டும். இப்போ நீங்களே போறீங்க சார், எனக்கு இவர் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒருத்தருடைய ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு போகிறீங்க, ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகிறீங்க, அவர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருப்பார். ஆனால் வாசலில் இருக்கிறவர் வந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, என்னை யாரையும் வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வாசலில் இருக்கிறவங்க சொன்னால் உங்களுக்கு எப்படி மனசு புண்படும்? என்னடா நம்ம 20 ஆண்டுகள் பழகியிருக்கோம், இல்லை நம்மளும் ஒரு முக்கியமான ஆளுமையாக இருக்கோம், நம்மளை வாசலில் நினைச்சு பேசுகிறாங்களே, நண்பருக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு மனம் புண்படும். அப்போ அந்த இடத்துல நிற்கிறதுக்கு உங்களுக்கு தோணாது. அதனால் மறுபடியும் திரும்பி அவர் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிட்டாரு. போனவரை திரும்பி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. பட் அவர் மனம் என்ன பாடுபட்டிருக்கோம்? ஒரு இயக்குனர் இருக்கிற முறையில், கண்டிப்பா. மிகப்பெரிய ஒரு 25 ஆண்ட ஒரு ஆளுமைங்கிற முறையில், திரைப்படத்துறையில் புதிய இயக்குனர்களுக்கு வழிகாட்டிங்கிற முறையில், எடுத்தவை யாவினும் வெற்றின்னு அவர் தொட்ட எத்தனை கதாநாயகனும் வெற்றி கதாநாயகன் ஆக்குன்ற முறையில் ரவிக்குமார் சாருக்கு மிகப்பெரிய பதவிகளும், மிகப்பெரிய அந்தஸ்தும், மிகப்பெரிய உயர்ந்த மிகப்பெரிய மரியாதைகளையும் வழங்கப்பட வேண்டுகின்ற ஒரு சூழ்நிலையில் இயக்குனர்களுக்கு இப்படி தான் ஒரு மாதிரி ஒரு இடங்களில் அவர்கள் மனம் வந்து ரொம்ப வேதனைப்படும் அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கிறது. எந்த விழா நடத்தினாலும் சரி, அந்த விழாவில் அழைப்பாளர்களை தகுதிப்படுத்துங்க, அந்த முக்கியமான இடத்துல அமர வைங்க, அவங்கள மேடையில் பாராட்டுங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள கூப்பிடவே கூடாது. என்னுடைய கருத்து அதுதான். இது நிகழ்ச்சி அமைப்பாளரோட தவறோ யாரோட தவறோ தெரியாது. ஏன்னா முக்கியமாக இருக்கிற ஆளுமை இது வந்து குடியரசு துணைத் தலைவருக்கே ரஜினி சார் தெரியும், ரவிக்குமார் சார் தெரியும். பட் அவங்களா விழா நடத்துகிறாங்க? அமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, நல்ல திரை ஆளுமைகளையோ நீங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கொண்ட மரியாதை வழங்குங்கள் என்றுதான் என்னுடைய கோரிக்கையும் என்னுடைய விண்ணப்பமும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோடு பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம்.